நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கிரிப்டோ டேக்ஸ்னால் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, யாரெல்லாம் கிரிப்டோ டேக்ஸ் பே பண்ணணும், நாம் கிரிப்டோ டேக்ஸ் எந்த மாதிரி யூஸ் பண்ணால் நம்ம பே பண்ணக்கூடாது, இதில் ஏதாவது எக்ஸம்ஷன் இருக்குதா, எல்லோருக்கும் இருக்கும் காமனான டவுட்ஸ் என்ன, இந்த கிரிப்டோ டேக்ஸில் ஏதாவது லூப் ஹோல் இருக்குதா, அதை பற்றி எல்லாருமே நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Hello, hi everyone. Welcome to the Trade Minds Crypto channel. இந்தியாவில் கிரிப்டோ கரன்சி வந்து விர்ச்சுவல் டிஜிட்டல் அசட்டாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு அசட்னால வந்து கேபிட்டல் கெயின் கீழே வந்து கொண்டு வராங்க. சரி, இந்த கேபிட்டல் கெயின் இந்த விர்ச்சுவல் அசட் எதுக்காக இப்படிலாம் கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஆக்ட் கீழே வந்து கொண்டு வராங்க. சரி, ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங்னா என்னென்னு தெரியணும். ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங்னா மணி வந்து நிறையா வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸாக யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பிளாக் மணியாக பதுக்கிறது, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டெரரிஸ்ட்டுக்கு வந்து ஃபண்டிங் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. அது வந்து இந்தியாவோட இன்டிகிரிட்டி அந்த சோவர்னிட்டி வந்து ரொம்ப ஆபத்தாகிறதுனால பார்த்தீங்கன்னா வந்து அதுக்காக ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. ஸோ வந்து கிரிப்டோ கரன்சி வந்து அந்த மாதிரி ஆக்ட்டுக்காக சில பேர் யூஸ் பண்ணுறதுனால வந்து சரி, நம்ம கிரிப்டோ கரன்சியை வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் PMLA அது கீழே கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இந்தியன் கவர்மெண்ட் டிசைட் பண்ணி PMLA கீழே கொண்டு வந்துக்கிறாங்க. கிரிப்டோ கரன்சி பார்த்தீங்கன்னா 30% டேக்ஸ், அது நம்ம எடுக்கிற ப்ராஃபிட்டில் ப்ளஸ் 1% TDS. இந்த 1% TDSன்றது எல்லா வகையான நீங்கள் ப்ராஃபிட் பண்ணாலும் பண்ணாலும் நீங்கள் அதை வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல TDS என்னென்னு தெரிஞ்சுப்போம். TDSனா டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ். நீங்கள் ட்ரேட் பண்ணாலோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலோ அந்த சோர்ஸ்லேருந்து வர டேக்ஸ் தான் 1%. ஓகேவா? இந்த 30% நீங்கள் வெறும் ப்ராஃபிட் மட்டும்தான். இதை நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். இப்போ ஒரு பர்சன் வந்து ட்ரேட் பண்ணுறாரு, இன்வெஸ்ட்டும் பண்ணுறாரு. ட்ரேட் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா 1 lakh இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்டிங்கில் வந்து 1 lakh வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுறாரு. மொத்தமாக ஒரு 2 lakh யூஸ் பண்ணி அவர் அலோகேட் பண்ணிட்டாரு ஒரு ஃபண்டை. இப்போ ட்ரேடிங்கில் வந்து 1 lakh அவர் டெய்லி ட்ரேட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ஒழுங்காக ட்ரேட் பண்ண தெரியாமல், ஒரு சரியான கைடன்ஸோ ஒரு சரியான வந்து லேர்னிங் எதுவுமே இல்லாமல் ஒரு பிளைண்டாக ட்ரேட் பண்ணுறதுனால லாஸ் ஆகிடுச்சு. இன்வெஸ்டிங்கில் அவருக்கு ஒரு நாலேஜ் இதனால வந்து இன்வெஸ்டிங்லேயும் 1 lakh வந்து எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் பண்ணிட்டார் 100%. ஸோ இப்போ வந்து அவர்கிட்ட வச்சிருந்த அமௌண்ட்டு 2 lakh தான், அவர் ரிட்டர்ன் பண்ணது 2 lakh தான். இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், நான் வச்சதே 2 lakh தான், 2 lakh கிடச்சிச்சு, நான் ஏன் கிரிப்டோ டேக்ஸ் பே பண்ணும் அப்படின்ற மாதிரி டவுட் இருக்கும். அதுதான் இங்கே கிடையாது. ஏன்னா அவர் வந்து போன வருஷம் வந்து இன்வெஸ்டிங் பண்ண ஆரம்பித்தார், 1 lakh வந்து இப்போ தான் ரிட்டர்ன் எடுத்தார். பட்டு ட்ரேடிங் பண்ணார், அந்த 1 lakh வந்து முடிஞ்சிச்சு. ஐ மீன் 1 lakh வந்து போன ஃபைனான்ஷியலில் முடிஞ்சிச்சு. பட் இன்வெஸ்டிங் ரிட்டர்ன் எடுத்தது இந்த ஃபைனான்ஷியல் இயர். எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டு நெக்ஸ்ட் இயர் March 31 வரைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் வந்து லாஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ப்ராஃபிட் வந்தது. இப்போ ஒரு வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து டேக்ஸ் பே பண்ணணுமா அப்படின்ற டவுட் வரும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இவர் டேக்ஸ் பே பண்ணி ஆகணும். இப்போ 1 lakh வந்து 30% டேக்ஸ்னால் எவ்வளோ? 30,000 இவர் பே பண்ணால் இவர் கையில் பார்த்தீங்கன்னா 1,70,000 தான். ரெண்டாவது இவர் லாஸில் தான் இருக்கிறார். பட் அது போன ஃபைனான்ஷியல் இயர் வேறு, இந்த ஃபைனான்ஷியல் இயர் இங்கே கேரி ஃபார்வர்ட் ஆகாது அப்படின்னு தான் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், நம்ம என்னென்னலாம் ட்ரேடிங்கில் பண்ணால் நமக்கு வந்து டேக்ஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி டவுட் இருக்கும். காரணம் என்ன, இப்போ கிரிப்டோ ட்ரேடிங்கிறது வெறும் பை அண்ட் செல் மட்டுமே கிடையாது. இப்போ நிறைய ஃபெசிலிட்டி வந்துடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணி ஆகணும். அதுக்கடுத்து நீங்கள் ஹோல்டு பண்ணாமல் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் பை பண்ணிவிட்டு வச்சுட்டீங்க, அதுக்கடுத்து நீங்கள் செல் பண்ணுறீங்க, உங்களுக்கு கையில் ப்ராஃபிட் இதா, ஸோ அதுக்குமே டேக்ஸ் பே பண்ணி ஆகணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏர் ட்ராப்ஸ், மைனிங், இதுக்கெலாம் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணி ஆகணும். எல்லாத்தையுமே 30% நீங்கள் டேக்ஸ் பே பண்ணி ஆகணும். அதுக்கடுத்து நீங்கள் கிரிப்டோ வச்சு ஏதாவது பொருள் வாங்கினாலோ விற்றாலோ சர்வீஸ் பண்ணாலோ அதுக்குமே 30% பே பண்ணி ஆகணும். ரிசீவிங் கிரிப்டோ, நீங்கள் வந்து வேறு ஒருத்தர் வந்து டெபாசிட் தான் உங்களுக்கு டெபாசிட் பண்ணாங்க, ஸோ நீங்கள் வந்து நீங்கள் 30% டேக்ஸ் பே பண்ணால் கண்டிப்பாக டேக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி க்ரைட்டீரியா இருக்கிற எல்லாருமே வந்து நீங்கள் டேக்ஸ் பே பண்ணி ஆகணும். இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், யார் அவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும்னு சொன்னீங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக்ஸ் பே பண்ணாத பர்சன் கிடையாது. எந்த மாதிரி விஷயத்தில் நம்ம டேக்ஸ் பே பண்ணக்கூடாதுன்னா, இப்போ வந்து நீங்கள் பை பண்ணிட்டீங்க, ஹோல்ட் பண்ணுறீங்க, ஓகேவா? இந்த ஃபைனான்ஷியல் ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணுறீங்க, அடுத்து நெக்ஸ்ட் ஃபைனான்ஷியல் நீங்கள் ஹோல்ட் பண்ண வேண்டியது தான். இன்கேஸ் வந்து கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் ரேஷியோ வந்து குறைச்சாலோ அப்போ வந்து எவ்வளோ டேக்ஸ் ரேஷியோ குறைக்கும் போது இப்போ வந்து 30% இதா, ஒரு 3 years ஒரு 10% ஆகிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 10% ஆக மாட்டாங்க, ஒரு 20% கிட்ட இல்லை 15% ஆக்குவாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எக்ஸாக்ட்லி ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக வந்து 10% ஆகிட்டால் கூட நீங்கள் அப்போ க்ளோஸ் பண்ணிங்கன்னா அப்போ 10% நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். எப்போ செல் பண்ணுறீங்களோ அப்போ தான் செல்லிங் பண்ணிவிட்டு உங்கள் கையில் ப்ராஃபிட்ன்ற வருது இல்லை, உங்கள் அக்கௌண்ட்டுக்கோ உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட் வருதோ அதுதான் உங்கள் ரியல் ப்ராஃபிட், அதை தான் நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வேலெட்டுக்குள்ள, உங்கள் ஓன் வேலெட்டு, இப்போ ட்ரஸ்ட் வேலெட்டுக்கோ இல்லை ட்ரேடிங் வேலெட்டுக்கோ இல்லை இன்வெஸ்டிங் வேலெட்டுக்கோ இந்த மாதிரி வேலெட்டுக்குள்ள வேலெட்டாக மாறி இருக்கும்போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நீங்கள் அதுக்குமே டேக்ஸ் பே பண்ண வேண்டாம், அதுதான் சொல்கிறாங்க. நம்ம முதல்ல சொல்லியிருந்தோம் எக்ஸம்ஷன் யார் யாருக்கு பார்த்தீங்கன்னா இது வெறும்
சிம்பிள் எக்ஸம்ஷனாக இது வந்து ஃபேமிலிக்கு வந்து ஒரு நல்ல பாண்டிங் கிரியேட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்ததை கூட சொல்லிக்கலாம். எப்படின்னா நீங்கள் 50,000 வரைக்கும் gift வந்து நீங்கள் யாருக்கு வேணால் ஃப்ரீயாகவே நீங்கள் பண்ணிக்கலாம். மீன் டேக்ஸ் பே பண்ண வேண்டாம். மற்றபடி நீங்கள் உங்களோட விஷயம் தான். நீங்கள் ஃப்ரீயாகவோ அது இல்லை அது காசோ எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் அது உங்களுக்குள்ளே தான். பட் கவர்மெண்ட் பொறுத்தவரைக்கும் நீங்கள் 50,000 வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து 50,000 ஃப்ரீயாகவே கிஃப்டாக நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதுவே உங்கள் பிளட் ரிலேட்டிவ், இந்த ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள், அப்பா அம்மா தம்பி அக்கா தங்கச்சி, இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து அதுக்கு 50,000 இல்லை அதுக்கு மேலே எவ்வளோ வேணால் நீங்கள் வந்து கிஃப்டாக நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். அது எந்த ப்ராப்ளமேட்டிக்கும் கிடையாது. நல்லா நான் அதுக்குன்னு வந்து என் ஃப்ரெண்டு வந்து எங்கள் அண்ணன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏமாற்ற முடியாது. நீங்கள் சொல்லணும் இதுமாதிரி பிளட் ரிலேஷன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சர்டிஃபிகேட் காமிக்கணும். ஸோ அதுமாதிரி ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பிளட் ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறவங்க மட்டும்னா 50,000க்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணால் நீங்கள் கிஃப்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட், எல்லாருமே வந்து ட்ரேடர் கிடையாது, எல்லாருமே வந்து இன்வெஸ்டர்ஸ் கிடையாது. பட் சைட் டைமில் பேசிவான இன்கம் வேணும் அப்படின்றதுனால வந்து நீங்கள் இன்வெஸ்டிங்கில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் அப்படின்றதுனால வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க இல்லை ட்ரேட் பண்ணுவீங்க, ஓகேவா? பட் உங்களுக்கு மெயின் இன்கம்ன்றது வருது. ஸோ வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுவீங்க. ஸோ அந்த டேக்ஸ் வந்து இது கூட ரிலேட் ஆகுமா? நீங்கள் அதில் வந்து 1 வருஷத்துக்கு 2.5 lakh மேலே நீங்கள் வந்து டேக்ஸ் பே இன்கம் ஏர்ன் பண்ணாதான் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். நான் அதில் கம்மியாக தான் இன்கம் ஏர்ன் பண்ணுறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வர ப்ராஃபிட் வந்து அது கூட ஈக்குவல் பண்ணிவிட்டு எனக்கு டேக்ஸ் பே பண்ணாமல் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. உங்கள் இன்கம் தனி, உங்களோட கிரிப்டோ டேக்ஸ் தனி. நீங்கள் 2.5 lakhக்குள்ளே நீங்கள் இப்போ ஏர்ன் பண்ணாலும் சரி, மேலே ஏர்ன் பண்ணாலும் அதெல்லாம் கணக்கே கிடையாது. நீங்கள் கிரிப்டோ ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறீங்களா, ஸோ அதுக்கு நீங்கள் 30% டேக்ஸ் பே பண்ணி ஆகணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அது ஸ்வாப் பண்ணுறது. இந்த கிரிப்டோ இதில் ப்ராஃபிட் வந்தால் நான் யூஎஸ்டியாக வெளியே கரன்சியாக வெளியே எடுத்தால் தானே எனக்கு ப்ராப்ளம். நான் உள்ளுக்குள்ளேயே நான் மாற்றிக்கிறேன், வேறு கரன்சி வேறு இது பண்ணிக்கிறேன் அப்படின்றலாம் நீங்கள் ஸ்வாப் பண்ணாலும் அது உங்கள் ப்ராஃபிட். நீங்கள் ஒரு இதை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ப்ராஃபிட் எடுக்கிறீங்க. ஸோ அப்படின்ற இந்த ப்ராஃபிட்டில் தான் டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் ஸ்வாப் பண்ணாலும் பிடிசியை யூஎஸ்டியாக மாற்றுறது, யூஎஸ்டியை வந்து டிஆர்எக்ஸ் ட்ரானாக மாற்றத்தோ டோஜியாக மாற்ற எதுவாக மாற்றாலும் எல்லாத்துக்கும் ஒரே ஈக்குவலான. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான பாட்டுக்கு வந்தாச்சு, ஒரு லூப் ஹோல். ஏதாவது லூப் ஹோல் இருக்குதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். இந்த லூப் ஹோல்ன்றது வந்து நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறது கிடையாது. பட் இந்த வீடியோக்கான லீட் நான் கொடுக்க போகிறேன். யாரெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். ஏன்னா இது ஆல்மோஸ்ட் 80% கன்ஃபார்ம் ஒர்க் ஆகும்னு தெரியுது. பட் இருந்தாலும் நம்ம உங்களுக்காக தான் சொல்கிறேன். முன்னாடியே சின்னதாக ஒரு லீட், எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறேன்னு பார்ப்போம். ஃபாரின் ஐடென்டிட்டி. இன்னும் ஃபாரின் ஐடென்டிட்டி கொஞ்சம் யோசிங்க. உங்களுக்கு நார்மலான டேக்ஸ்னால் என்ன, அதுக்கடுத்து ஃபாரின்லேருந்து காசு வருது, இன்கம் ஏர்ன்ஸ் மணி வருதுன்னா அது என்ன. ஸோ இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சாவே போதுமானது தான். இந்த லூப்பில் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த லூப்பில் உங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோ வரும், அதை பாருங்கள். அதுக்கு வந்து 1000 likes வேணும். அண்ட் தென் மினிமம் 100 கமெண்ட்ஸில் கண்டிப்பாக அந்த வீடியோ நம்ம போடுவோம். நீங்கள் எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் 1000 like போட்டிருந்தால் உங்களுக்கு அந்த லூப்பில் பற்றி தெரியும் சொல்லுவேன்.